மகா கும்பமேளா கோலாகல தொடக்கம். ஜெய் ஸ்ரீராம், ஹரஹர மகாதேவ் முழக்கம். பாகிஸ்தானுக்கு எதிரி, இந்தியாவுக்கு நண்பன். தலிபான் மாறிய கதை. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மகா கும்பமேளா தொடங்கி இருக்கிறது. வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள். உலகிலேயே அதிக மக்கள் ஒன்று குழுமக்கூடிய மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜ் நகரில் பௌஷ பௌர்ணமியை ஒட்டி நேற்று திங்கட்கிழமை ஜனவரி 13ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. மகா கும்பமேளாவின் முதல் நாளான நேற்று கங்கை, யமுனா, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் பகுதியில் 1.5 கோடி பக்தர்கள் புனித நீராடினர். அப்போது ஜெய் ஸ்ரீராம், ஹரஹர மகாதேவ், ஜெய் கங்கா மாதா என்று முழங்கினர். வெவ்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த 13 அகாடா சாது குழுக்களும் பங்கேற்றன. பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வரை 1.5 மாத காலம் நடைபெற இருக்கும் மகா கும்பமேளாவில் உலகெங்கிலும் இருந்து 40 கோடிக்கும் அதிகமானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அதிக அளவில் மக்கள் வருவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. India is just great. I mean, we came to Kumbh Mela first time in life, and this is a big Kumbh Mela, so we're very excited. It's like, you know, you see the real India, and the true power of India is their people. And look around, it's thousands of people, and the vibe I cannot even transfer. I'm shaking because of the vibe of people, of holy place, of all the people who deep into holy Mama Ganga river. கோடிக்கணக்கில் பக்தர்கள் குவிவதால் 4000 ஹெக்டேர் பரப்பளவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பக்தர்கள் தங்குவதற்கு 1.6 லட்சம், அதாவது 1,60,60,000 கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1.5 லட்சம் கழிப்பறைகளும் நதிகளின் குறுக்கே 30 மிதக்கும் பாலங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்காக 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிரயாகராஜ் நகரில் கோடிக்கணக்கானோர் கூடுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. தேசிய பேரிடர் மீட்பு படையினர், மாநில போலீசார், தீயணைப்பு படையினர் இணைந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். 45,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 3000 கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன. ட்ரோன்கள் மூலமும் கண்காணிப்பு நடந்து வருகிறது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பிரத்யேக திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கங்கை நதியில் நீந்தியபடி செல்லும் நீரடி ட்ரோன்கள் மூலமும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பக்தர்களுக்கு உடல்நல அசௌகரியங்கள் திடீரென்று ஏற்பட்டால் உடனடி சிகிச்சை அளிக்க கோபிகஞ்ச், உஞ்ச் ஆகிய பகுதிகளில் மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்று காவல்துறை கண்காணிப்பாளர் அபிமன்யு மங்லிக் தெரிவித்தார். பிரயாகராஜ் நகரின் தனித்துவமான அழகையும் மகா கும்பமேளா நிகழ்வையும் வானிலிருந்து கண்டுகளிக்கும் விதத்தில் ஹெலிகாப்டர் சேவையை உத்தரப்பிரதேச அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. சுமார் 8 நிமிடங்கள் வரை வானில் வட்டமடித்தபடி மகா கும்பமேளாவை ரசித்து பார்வையிட ஒருவருக்கு ரூபாய் 1296 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரயாகராஜ் நகரில் நடைபெறும் மகா கும்பமேளாவால் உத்தரப்பிரதேச அரசின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஊக்கம் கிடைக்கும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். மகா கும்பமேளா குறித்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். 2025 மகா கும்பமேளா மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இந்தியா மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் கலாச்சார ஆன்மீக செழுமையை அனுபவிக்க இது ஒரு அரிய வாய்ப்பு. 2019 பிரயாகராஜில் நடைபெற்ற அர்த்த கும்பமேளாவில் 24 கோடி பக்தர்கள் பங்கேற்றனர். இதன் மூலம் உத்தரப்பிரதேச அரசுக்கு 1.2 லட்சம் கோடி வருவாய் கிடைத்தது. தற்போது 40 கோடி பேர் வரும் நிலையில் ரூபாய் 2 லட்சம் கோடி அளவுக்கு உத்தரப்பிரதேச அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என்று யோகி கூறினார். மகா கும்பமேளாவுக்கு வரக்கூடிய பக்தர் ஒருவர்
குறைந்தபட்சம் 5000 ரூபாய் செலவு செய்தால் கூட 40 கோடி பேர் வரும் பட்சத்தில் உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு ரூபாய் 2 லட்சம் கோடி சர்வசாதாரணமாக வருவாய் கிடைக்கும் என்பது பொருளாதார வல்லுநர்களின் மதிப்பீடாக உள்ளது. பக்தர்கள் செலவு செய்வது இன்னும் அதிகரித்தால் மாநிலத்தின் பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கம் 2 மடங்கு அதிகரித்து ரூபாய் 4 லட்சம் கோடியை எட்டும் என்று கூறப்படுகிறது. இது மாநில ஜிடிபியை 1% அளவுக்கு உயர்த்தும் என்று தொழில்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் மகா கும்பமேளாவின் முதல் நாளிலேயே 1.5 கோடி பேர் குழுமியதால் கூட்ட நெரிசலில் 250 பேர் காணாமல் போய்விட்டனர். காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு ஒலிபெருக்கிகளில் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டது. காவல்துறையினர் முயற்சியால் அவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டு உறவினர்களுடன் சேர்த்து வைக்கப்பட்டனர். தலிபான்களுடன் இந்தியா நெருக்கமாகி இருக்கிறதே. வங்கதேசத்தை பாகிஸ்தான் வளைத்து போடும் போது ஆப்கனை இந்தியா வளைத்து போட்டுள்ளது. வங்கதேசத்தில் உள்ள ஜமாத்தி இஸ்லாமி பாகிஸ்தான் தோழனாகும் போது ஆப்கனின் தலிபான்கள் இந்தியாவின் தோழனாகி உள்ளனர். அதிகார சமநிலை எவ்விதம் நிறுவப்படுகிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். 2021 ஆண்டு ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றிய பிறகு இந்தியா உள்பட எந்த வெளிநாட்டு அரசும் தலிபான் நிர்வாகத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கவில்லை. அதே நேரம் இந்தியா உள்பட பல சிறிய நாடுகள் சிறிய அளவிலான தொடர்புகளை பராமரிப்பதற்கு ஏற்ப தூதரகங்களை இயக்கி வருகின்றன. இதன் மூலம் வர்த்தகம், உதவி, மருத்துவ உதவி போன்றவை எளிதாக்கப்படுகின்றன. தலிபான்களின் ஆட்சியின் கீழ் பாகிஸ்தானுக்கு மனிதாபிமான உதவிகளை இந்தியா வழங்கியுள்ளது. இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆப்கானிஸ்தானின் தற்காலிக வெளியுறவுத்துறை அமைச்சர் மௌல்வி அமீர்கான் முட்டாக்கியை துபாயில் இந்த மாதம் 8ஆம் தேதி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். 2021 ஆண்டு ஆப்கானிஸ்தானை தலிபான் கைப்பற்றிய பிறகு அந்த நாட்டுடன் இந்தியா நடத்தும் மிக முக்கியமான உயர்நிலை பேச்சுவார்த்தை இதுதான். ஆப்கானிஸ்தானுடனான உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்தும் ஈரானில் உள்ள சபகர் துறைமுகம் மூலம் வர்த்தகத்தை அதிகரிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக ஆப்கனின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் கராச்சி மற்றும் குவாதர் துறைமுகங்களை தவிர்ப்பதற்காக இந்தியா இந்த துறைமுகத்தை உருவாக்கி வருகிறது. துபாய் சந்திப்பு குறித்து ஆப்கனின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது அறிக்கையில் என்ன கூறியது என்பதை பார்ப்போம். ஆப்கானிஸ்தானின் சமநிலையான மற்றும் பொருளாதாரத்தை மையமாக கொண்ட வெளியுறவு கொள்கைக்கு இணங்க இந்தியாவுடன் அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதை ஆப்கானிஸ்தான் நோக்கமாக கொண்டிருக்கிறது. ஒரு தனித்துவமான பிராந்திய மற்றும் பொருளாதார கூட்டாளியாக இந்தியாவை ஆப்கானிஸ்தான் பார்க்கிறது என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டிருந்தது. ஆப்கனின் பொருளாதார கூட்டாளி இந்தியா என ஆப்கனை ஆளும் தலிபான் அரசின் வெளியுறவுத்துறை தெரிவித்தது. ஆப்கானிஸ்தானின் வளர்ச்சி திட்டங்களில் பங்கேற்பது குறித்தும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் இந்தியா பரிசீலித்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. துபாய் உயர்நிலை சந்திப்புக்கான ஆயத்த பணிகள் சில மாதங்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டன. இந்திய வெளியுறவுத்துறை இணை செயலாளர் JP சிங் ஆப்கானுக்கே நேரில் சென்று காபூலுக்கு சென்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரையும் முன்னாள் அதிபர் கர்சாயும் சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுடனான ஆப்கனின் உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இந்திய ஆப்கன் இடையிலான உயர்நிலை சந்திப்பு பாகிஸ்தானை மேலும் பலவீனமாக்கி உள்ளது. பாகிஸ்தானில் நடக்கும் பல பயங்கரவாத தாக்குதல்கள் ஆப்கானிஸ்தான் மண்ணிலிருந்தே தொடங்குகின்றன என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது. இதனை தலிபான்கள் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். 2024 இறுதியில் ஆப்கன் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதல்களை கண்டித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டது. இந்த வெளிப்படையான ஆதரவுக்கு பிறகு ஆப்கனை ஆளும் தலிபான்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உறவு வலுப்பெற்றுள்ளது. இதனால் ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தானுக்கு இருந்த செல்வாக்கு கணிசமாக குறைந்துள்ளது. மத்திய ஆசியாவை அடைவதற்கான முக்கிய வழித்தடமாக ஆப்கன் திகழ்கிறது என்பதால் ஆப்கானிஸ்தானில் $1 பில்லியன் அமெரிக்க அளவுக்கு இந்தியா முதலீடு செய்திருக்கிறது. சாலைகளையும் அணைகளையும் இந்தியா கட்டி உள்ளது. ஆப்கன் நாடாளுமன்றமே இந்தியா கட்டி கொடுத்ததுதான். ரூபாய் 710 கோடி செலவில் இந்தியா கட்டியது. அதன் ஒரு பகுதிக்கு அடல்ஜி பிளாக் என்று வாஜ்பாய் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக தலிபான்கள் திரும்பியது ஏன்? பாகிஸ்தானுக்கு எதிரியாகவும் இந்தியாவுக்கு நண்பனாகவும் தலிபான்கள் மாறியது எப்படி?
ஆப்கனிலிருந்து அமெரிக்க படைகள் வாபஸ் ஆனவுடன் தலிபான்கள் ஆப்கனை கைப்பற்றினர். தலிபான்களின் இஸ்லாமிக் எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அரசை முதலில் அங்கீகரித்த 4 நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று. இப்போது வரை தலிபான் அரசை இந்தியா அங்கீகரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதிகளாக இருந்த தலிபான்கள் ஆட்சியாளர்கள் ஆனதும் அவர்களுக்கு இருந்த முக்கிய சவால் ஆப்கன் மக்கள் அனைவருக்கும் குறைந்த அளவுக்கேனும் உணவு கிடைப்பதை உறுதிப்படுத்துவது, இன்னொன்று தங்கள் அரசுக்கு சர்வதேச அங்கீகாரம் பெற்றுத் தருவது என்பதாகும். பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துள்ள பாகிஸ்தான் ஆப்கன் வளங்களை சுரண்டுவதில் தான் கவனம் செலுத்தியதே ஒழிய ஆப்கனின் தேவைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. ஆப்கன் மக்களுக்கு பாகிஸ்தான் கொடுத்தனுப்பிய ரேஷன் கோதுமையை கோழி கூட உண்ண முடியாது, அவ்வளவு மோசமாக இருந்தது. அதே நேரம் மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா அனுப்பிய கோதுமை அத்தனை தரமாக இருந்தது. இது ஆப்கன் மக்களுக்கும் தலிபான்களுக்கும் இந்தியா மீதான மரியாதையை அதிகரித்தது. மேலும் ஆப்கனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே எப்போதும் முரண்பாடு இருந்தது இல்லை. ஹமீத் கர்சாய், அஷ்ரப் கனி ஆகியோர் ஆட்சி காலத்திலும் இந்தியாவுக்கும் ஆப்கனுக்கும் இடையே உறவு சிறப்பாகவே இருந்து வந்திருக்கிறது. அதே நேரம் ஆப்கனை தனது துணை நாடு போல கருதி செயல்பட்டது பாகிஸ்தான். இந்த மேலாதிக்கத்தை ஆளும் தலிபான்கள் ரசிக்கவில்லை. எனவே பாகிஸ்தானிடமிருந்து தள்ளி நிற்க தொடங்கினர் தலிபான்கள். பாகிஸ்தானில் திடீர் தாக்குதலை முன்னெடுத்து வரும் தெரீக்கி தலிபான் பயங்கரவாதிகள் ஆப்கனில் ஒளிந்து கொண்டு அவ்வப்போது தாக்கி வருகின்றனர். தலிபான்களின் ஆதரவுடன் இந்த தாக்குதல் நடந்து வருகிறது. எனவேதான் தலிபான் அரசை பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது. ஆப்கனை சுரண்ட முயற்சி செய்து அலுத்து போன பாகிஸ்தான் பங்களாதேஷை தன் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது. அதே நேரம் நாம் தலிபான்களை நமது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தோம். பங்களாதேஷில் தன் செல்வாக்கை பயன்படுத்தி இந்திய வங்கதேச எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறினால் ஆப்கன் எல்லையில் இருக்கும் தெரீக்கி தலிபான்கள் பாகிஸ்தானை பதம் பார்ப்பார்கள். இந்தியா மீது பாகிஸ்தான் கை வைத்தால் பாகிஸ்தான் மீது இந்தியாவும் கை வைக்கும். ஆனால் அது இந்தியாவின் கரமாக இருக்காது. இந்தியாவை நேரடியாக குற்றம் சாட்ட எந்த ஆதாரமும் இருக்காது. ஆனால் இந்தியா நினைப்பது நடந்து கொண்டிருக்கும். அதுதான் இந்தியா. வெளியுறவுத்துறை சார்ந்த விஷயங்களை நன்கு கற்க ஆசைப்படுவோர் தற்போது ஆப்கனிலும் வங்கதேசத்திலும் நடந்து வரும் நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். நிறைய பாடங்களை அது நமக்கு கற்றுத்தரும். அதிகார சமநிலை, அதாவது பேலன்ஸ் ஆஃப் பவரை எட்ட எந்த காய் எப்போது நகர்த்தப்படுகிறது என்பதை கவனித்தால் நிறைய நமக்கு புலனாகும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.